சரி, இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் வாங்கும்போது ஹை ரேட்ல வாங்குறாங்க. ஆனா லோ ரேட்ல விக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இதில பண்றாங்க அவங்க? எதனால ரிப்பீட்டடா இது நடந்துட்டு இருக்கு? கரெக்டா. இது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மாத்திரம் அப்படி இல்ல. ஹெச்என்ஐஸும் சில பேர் அந்த மாரி தான் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா, மார்க்கெட்ட பத்தி ஒரு புரிதல் இல்லாதது தான். நம்ம போன வாரம் கூட அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதில கூட நெறைய விஷயங்கள் பேசும்போது, நம்ம த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு ஏன் படிக்கணும், ஏன் புரிஞ்சுக்கணுங்கிறது இருந்தா தான் நம்ம மார்க்கெட்டில நிலைச்சு நிற்க முடியும். ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருந்தால் தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பணம் பண்ண முடியும். இது 2ம் விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து எப்போதுமே சொல்லுவோம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஐயில் வாங்கிட்டு லோவில் விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருப்பாங்க. மார்க்கெட் மேலே இப்போ 26,200 நிஃப்டி போச்சு. அந்த லெவலில் வாங்கிட்டு கீழே போகும்போது திருப்பி 20,000 விற்றுருவாங்க. திருப்பி அங்கே வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ 25,000 இருக்குது. திருப்பி 26,000, 28, 30 போகும்போது தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு திருப்பி வாங்குவாங்க. ஸோ தே வில் லூஸ் மணி. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரிதல் இல்லை. நம்பர் 1. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா ஏதோ வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த பிஸ்னஸ் இருக்கணும். இந்த பிஸ்னஸ் எப்படி போகும், இந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்ததுன்னா அந்த மாதிரி தவறுகளை பண்ண மாட்டாங்க.